Hi guys. So today class நம்ம வந்து பார்க்க போறது complete course of Java. So இது வந்து part by part வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கோர்ஸ் எதுக்கு அப்படின்னா Java full stack. So Java full stack. So Java full stackல first full stack அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். So full stack அப்படின்றத மூணா பிரிக்கலாம். So ஒன்னு வந்து UI, next one வந்து backend, next one வந்து database. So இது மூணு சேர்ந்தது தான் வந்து full stack அப்படின்னு சொல்லுவாங்க. So UI அப்படின்னா என்னன்னா user interface. So UI அப்படின்னா user interface. So user interface அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ நான் ஃபேஸ்புக் லாகின் அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ இந்த பேஜ் வருது இல்லையா, அதாவது நான் பார்க்குற ஒரு பேஜ் தான் வந்து என்னது யூசர் இன்டர்ஃபேஸ். நான் ஒரு யூசர், நான் பார்க்குற ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து என்னது யூசர் இன்டர்ஃபேஸ், யூஐன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேஜை வந்து யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவோம். ஸோ இப்போது இது என்ன கேட்குது, நமக்கு ஒரு டேட்டாவை கேட்குது. அதாவது என்னோட பேர், அதாவது என்னோட மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் அட்ரஸ், கீழே வந்து என்னோட பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ இது நான் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னா டேட்டாபேஸ். ஸோ டேட்டாபேஸ் எங்கே இருக்குது, ஒரு பேக்கெண்டுக்குள்ளே ரன் ஆகுது. பின்னாடி நமக்கு தெரியாமல் நடந்துட்டுருக்கு. ஸோ அந்த பேக்கெண்டில் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் நம்மளோட டேட்டா அப்படின்னா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இது. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ், பேக்எண்ட், டேட்டாபேஸ். ஸோ இது மூணு சேர்ந்தது தான் வந்து என்னது ஃபுல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எண்ட் யூசர் அப்படின்னா அதாவது யூசர் எண்ட் யூசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எண்ட் யூசர் அப்படின்னா யார், இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுற நம்ம தான் வந்து எண்ட் யூசர். ஸோ கிளைண்ட் அப்படின்னா யாருன்னா, இப்போ நான் இந்த ஆப்பை வந்து இந்த ஃபேஸ்புக்கை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்கிட்ட க்ரியேட் பண்ண சொல்லி ஒருத்தவங்க கேட்பாங்களா, அதாவது ஃபேஸ்புக் ஓனர் கேட்பாங்களா, அப்போ அவங்க வந்து என்னோட கிளைண்ட். ஓகேவா? ஸோ யூஐ அப்படின்னா என்ன சொன்னேன், ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ். ஸோ இது வந்து எப்படின்னா ஒரு லுக்கோ ஃபீலோ நமக்கு கொடுக்கறது தான் வந்து யூஐ. அது இல்லாமல் ஸோ எண்ட் யூசர் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம வந்து எது கூட தான் இன்ட்ராக்ட் பண்ணுவோம், யூஐ லேயர், இந்த பேஜோட தான் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். யூசர் இன்டர்ஃபேஸ் லேயரோட மட்டும்தான் நம்மளால இன்ட்ராக்ட் பண்ண முடியுமே தவிர பேக்எண்ட் லேயர்லையோ டேட்டாபேஸ் லேயர்லையோ நம்மளால இன்ட்ராக்ட் ஆக முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு யூஐ லேயர் கம்ப்ளீட்டட், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதை வந்து எதை வச்சு டெவலப் பண்ணுவோம் யூஐ அப்படின்னா ஆங்குலர், ரியாக்ட். ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணி யூஐ லேயரை வந்து டெவலப் பண்ணுவோம். அது இல்லாமல் நெக்ஸ்ட்டு பேக்எண்ட் லேயர் வந்து யூஐ லேயரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது தான் வந்து என்னது பேக்எண்ட் லேயர். ஸோ நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னா இதோட இன்ட்ராக்ட் ஆகிறது தான் என்னது பேக்எண்ட் லேயர். ஸோ பேக்எண்ட் லேயரை வந்து எதை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா, .NET, பைத்தான், இது வேணால் சொல்லலாம். எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் இஸ் கேப்பபிள் டு ரன் அ பேக்எண்ட் அப்படின்றத பேக்எண்ட் லேயர்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதை எதுக்காக ஆக்சுவலாக டிசைன் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் லாஜிக்ஸ், டாக்டிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேக்எண்ட் லேயர். நெக்ஸ்ட்டு டிபி அப்படின்னா டேட்டாபேஸ் லேயர். இது என்ன பண்ணும், டேட்டாவை ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? ஸோ டிபியை ரெண்டாக பிரிக்கலாம், MySQL, SQL, NoSQLனு ரெண்டாக பிரிக்கலாம். ஸோ எஸ்கியூஎலுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஆரக்கிள், MySQL, MariaDB, இது எல்லாமே வந்து எஸ்கியூஎல் கீழே வரும். ஸோ NoSQL வந்து MongoDB, Cassandra, இது எல்லாமே வந்து NoSQL வரும். ஸோ நம்ம SQL வந்து MariaDB பார்ப்போம், NoSQL வந்து MongoDB பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து இது எப்படி ரன் ஆகுது அப்படின்றது ஒரு ஆர்கிடெக்சராக சொல்லலாம். ஸோ ஆர்கிடெக்சர் அப்படின்னா ரெண்டு டைப் ஆஃப் ஆர்கிடெக்சர் இருக்குது. ஒன்று வந்து ஹை லெவல் ஆர்கிடெக்சர்,
இன்னொன்று லோ லெவல் ஆர்கிடெக்சர். ஓகேவா? ஹை லெவல் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியும், லோ லெவல் ஆர்கிடெக்சர் அப்படின்னா நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஸோ இப்போ ஹை லெவல் ஆர்கிடெக்சர் எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஹை லெவல் ஆர்கிடெக்சர் அப்படின்னா வந்து ஒரு யூஐ லேயர் இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் லேயர், ஒரு பேக்எண்ட் லேயர் இருக்கும், ஒரு டேட்டாபேஸ் லேயர் இருக்கும். ஸோ இது யூஐ லேயர், இது பேக்எண்ட் லேயர், இது டேட்டாபேஸ் லேயர். ஓகேவா? ஸோ யூஐ லேயரை வந்து எதை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆங்குலர் யூஸ் பண்ணலாம், ரியாக்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவே பேக்எண்ட் லேயர் நான் சொன்ன மாதிரி ஜாவா யூஸ் பண்ணலாம், பைத்தான், .NET யூஸ் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் டேட்டாபேஸ் அது ஒன்றும் பண்ண தேவையில்ல, டேட்டா போய் ஸ்டோர் ஆகும், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் அதுவே வந்து லோ லெவல் ஆர்கிடெக்சர் அப்படின்னா யூஐ லேயர் இருக்கும், டேட்டாபேஸ் லேயர் இருக்கும், இதுக்கு நடுவில் பேக்எண்ட் லேயர் இருக்கும். பட் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா பேக்எண்ட் லேயரை 3ஆ பிரிச்சிருப்பாங்க இதில். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கண்ட்ரோல் லேயர், செகண்ட் ஒன் வந்து சர்வீஸ் லேயர், தேர்ட் ஒன் வந்து ரெபாசிட்டரி லேயர். ஸோ இந்த கண்ட்ரோல் லேயரில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்னா வேலிடேஷன், கன்வர்ஷன். இது ரெண்டும் நடக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வீஸ் லேயரில் என்னென்னா அந்த பிஸ்னஸ் லாஜிக்ஸ் சொன்னேன் இல்லையா, அந்த பிஸ்னஸ் லாஜிக்ஸை அனலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு ரெபாசிட்டரி லேயரில் இந்த டேட்டாபேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, அதுக்கான லாஜிக்கை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்கோம், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து ஆர்கிடெக்சர். ஸோ இன்கேஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னா let me share you, but அதுக்கு முன்னாடி you can able to understand this and you have to take notes from this. Okay? So next வந்து இதில் ஒரு ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அது என்ன ஆப்ரேஷன் அப்படின்னா CRUD. So C for creating the record, R for reading the record, U for updating the record, D for deleting. Okay? ஸோ டெலிட்டிங் த ரெக்கார்ட் இதெல்லாம் வந்து CRUD ஆப்ரேஷன்ஸில் பர்ஃபார்ம் ஆகும். இது வந்து நம்ம போக போக பேக்கில் வந்து ப்ரீஃபாக படிப்போம், இப்போ ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து இப்போது ஒரு அமேசான் ஆப் இருக்குன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு ஒரு ஐசிஐசிஐ பேங்க் ஆப் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோ. ஓகேவா? அமேசான் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க, நம்ம நார்மலாக தெரியும் அமேசான்.
ஸோ இதை வந்து ஜாவா யூஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ. ஓகே, பெட்டர் we can take ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஸோ ஃபேஸ்புக் ஒன்று வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அமேசான். ஓகே, அமேசான் ஃபேஸ்புக் ரெண்டு வச்சுருக்கோம். இப்போ ஃபேஸ்புக் வந்து .NET யூஸ் பண்ணியிருக்காங்க, அமேசான் வந்து ஜாவா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இதுக்கு பதில் ஃபேஸ்புக்னு வச்சுக்குவோம். இவங்க வந்து .NET, இவங்க ஜாவா. ஸோ இப்போ இவங்கக்கிட்ட இருந்து ஒரு ஃபைல் வந்து இவங்களுக்கு ஷேர் ஆகும். அதாவது இவங்களுக்கு ஏதோ ஒன்று இவங்கக்கிட்ட தெரியணும், இவங்கக்கிட்ட தெரியணும் அப்படின்னா ஹவ். இப்போ இது தமிழ் அப்படின்னு வச்சுக்கலாம், இது தெலுங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு தமிழ் பர்சன் எப்படி தெலுங்கு பர்சன்ட்ட பேச முடியும்? ஸோ இதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை. ஸோ டிரான்ஸ்லேட்டர் அப்படின்றது தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஏபிஐன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இங்கேருந்து எனக்கு அந்த பொருள் வந்து அவங்க ஃபேஸ்புக் கிட்டேருந்து வேணும் அப்படின்ற ரெக்வஸ்ட் கொடுத்தா உங்ககிட்ட அந்த பொருள் வந்து அமேசானுக்கு வேணுமான்னு ரெக்வஸ்ட்டை திரும்ப அதுக்கு புரிகிற லாங்குவேஜில் சொல்கிறது தான் வந்து ஏபிஐ. ஸோ இந்த ஏபிஐ வந்து எதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணுவோம்னா ஸ்ப்ரிங் பூட், இன்னொன்று மைக்ரோ சர்வீசஸ். ஓகே, ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஏபிஐ டெவலப் பண்ணுவோம். ஸோ தீஸ் ஆர் ஆல் த திங்ஸ் விச் கம்ஸ் அண்டர் கிளாஸ் ப்ரீஃப்லி. இந்த பின்னாடி வர கிளாஸஸில் நம்ம இதெல்லாம் வந்து கவனிப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டலேஷன்ஸ் என்னென்ன இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் சொன்னதை வச்சு தான் இது இன்ஸ்டலேஷன் உங்களுக்கு புரிய வைக்கணுன்ற முடியும் அப்படின்றதுனால தான் ஸோ ஸ்டார்டிங் கிளாஸில் அதெல்லாம் வந்து எடுத்தேன். இப்போ ஏன் உங்களுக்கு இதெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் நல்ல ஒரு டாபிக் எடுத்திருக்கேன் அப்படின்றது இப்போ புரியும். ஸோ யூஐ நமக்கு தேவையானது ஒன்று யூஐ, இன்னொன்று பேக்எண்ட், இன்னொன்று டிபி நான் சொன்ன மாதிரி. ஸோ யூஐயில் வந்து Node.js, NPM, Angular, Visual Studio Code. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு யூஐக்கு தேவை. நெக்ஸ்ட் பேக்கெண்டை ரன் பண்ணுறதுக்கு நம்ம ஜாவா ஃபுல் ஸ்டாக்ன்றதுனால ஜாவா சாஃப்ட்வேர், எஸ்டிஎஸ். அடுத்தது டேட்டா பேஸை நான் ரெண்டாக சொன்னேன், எஸ்கியூஎல்னு ஒன்றா பிரியும், நோ எஸ்கியூஎல்னு ஒன்றா பிரியும். ஸோ எஸ்கியூஎல்ல MariaDB, நோ எஸ்கியூஎல்ல MongoDB. நெக்ஸ்ட்டு நார்மலாக நமக்கு நோட்பேட் தேவை, டாக்குமெண்ட் தேவை, டாக் அந்த மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ இதுக்காக தான் உங்களுக்கு அந்த முன்னாடி எது எது என்னென்ன அப்படின்னு ஒரு ஸ்மால் கிளாரிட்டி கொடுத்தேன். ஸோ பேலன்ஸை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பை.